உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு
நினைக்கிறோம் இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடம் உந்தன் நினைவால் நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும் என் வாயின் வார்த்தையில் அவனப்பா காயம் மாற்றவே. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், வாயின் வார்த்தை எல்லாம் வீரர் காயம் ஆற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் வீரர் காயம் ஆற்ற வேண்டும். கர்த்தர் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மை காண்கிற தேவன். ஒவ்வொரு நிமிஷம் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நொடியும் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிற தேவன். நாம் எங்கே நிற்கிறோம், எங்கே பேசுகிறோம், எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எங்கே இருக்கிறோம், எல்லாம் அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. நாம் ஒவ்வொருவரோடும் பேசும் பொழுது அந்த வார்த்தை சமாதானத்தின் வார்த்தையால், சுகத்தின் வார்த்தையால், ஜெயத்தின் வார்த்தையால், வெற்றியின் வார்த்தையால் நாம் பேசும் பொழுதுதான் அவன் நல்ல தேவன், அவன் நினைவு கூறுகிற தேவன். அவன் நினைவு கூறுவாரானால் எல்லா கட்டுகள், கவலைகள், பாரங்கள் அத்தனையும் அன்று நோவாவை நினைவு கூர்ந்தார். நோவா தேவனோடு நடந்தார். அன்று அன்னாளை நினைவு கூர்ந்தார். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவன் நினைவு கூறுகிற தேவன். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நினைவு கூறுங்க ஆண்டவரே. எங்களை நினைவு கூறுகிற தேவன் ஆண்டவரே. நீ நினைவு கூறுவீரானால் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில காணப்படுகிற கசப்புகள் மாறும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில காணப்படுகிற கோபங்கள் மாறும். எங்கள் வாழ்க்கையில காணப்படுகிற எரிச்சல்கள் மாறும் ஆண்டவரே. நாங்கள் உம்மோடு நடக்கும் பொழுது, உம்மோடு பழகும் பொழுது நீர் எப்படி இரக்கமுள்ளவராய், அன்பு நிறைந்தவராய் எப்படி இருந்தீரோ அப்படியே எங்களை மாற்றுகிறவர். நோவா அப்படிதான் நடந்தார் ஆண்டவரே. ஆண்டவரே, நோவாவை எப்படி காப்பாற்றினீ? எவ்வளவு பெரிய வெள்ளம் வந்தாலும் கர்த்தருடைய கிருபை காப்பாற்றின விதமாய் எங்களை நினைவு கூறுங்க ஆண்டவரே. எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எங்களை நினைவு கூறுங்க ஆண்டவரே. எங்களுடைய தேவைகளை நினைவு கூறுங்க, எங்கள் சுகத்தை நினைவு கூறுங்க, எங்கள் சமாதானத்தை நினைவு கூறுங்க, எங்கள் ஆசீர்வாதத்துக்கு நினைவு கூறுங்க. எல்லாம் அவரிடம் இருக்கிறது, எல்லாம் தேவனுடையது. அல்லேலூயா. எல்லோரும் ஆண்டவரை பார்த்து நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. நன்றி இயேசு ராஜா. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து நன்றி இயேசு ராஜா. அல்லேலூயா. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. நோவாவை நினைவு கூர்ந்ததா பெருங்காற்று வீசு செய்திரே. அன்று நோவாவை நினைவு கூர்ந்ததா பெருங்காற்று வீசு செய்திரே. கண்ணீர் வச்சிதையா விடுதலையும் வந்ததா.
ரட்சியதையா, விடுதலையும் வந்ததையா. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே. எல்லோரும் ஆண்டவரை பார்த்து நினைவு கூறும், நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. ஆபிரகாமை நினைவு கூர்ந்ததா, அன்று லோத்துவை காப்பாற்றினீர். ஆபிரகாமை நினைவு கூர்ந்ததா, அன்று லோத்துவை காப்பாற்றினீர். எங்களையும் நினைவு கூர்ந்து எங்கள் சொந்தங்களை ரட்சியும் ஐயா. எங்களையும் நினைவு கூர்ந்து எங்கள் சொந்தங்களை ரட்சியும் ஐயா. நன்றி இயேசு ராஜா, அல்லேலூயா. நன்றி இயேசு ராஜா, எஸ் லார்ட். நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. அன்னாளை நினைவு கூர்ந்ததா, ஆண் குழந்தை பெற்றெடுத்தாளே. அன்று அன்னாளை நினைவு கூர்ந்ததா, ஆண் குழந்தை பெற்றெடுத்தாளே. மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்றுகிறீர் நன்றி ஐயா. எங்கள் மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்றுகிறீர் நன்றி ஐயா. நன்றி இயேசு ராஜா, அல்லேலூயா. நன்றி இயேசு ராஜா, ஆமென் இயேசுவே. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. பொன்னிலையுதான தர்மங்கள் ஒரு தூதனை கொண்டு வந்தது. பொன்னிலையுதான தர்மங்கள் ஒரு தூதனை கொண்டு வந்தது. குடும்பத்தையும் நண்பர்களையும் ரட்சித்து அபிஷேகித்தது. அவன் குடும்பத்தையும் நண்பர்களையும் ரட்சித்து அபிஷேகித்தது. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. எல்லாரும் ஆண்டவரை உயர்த்தி நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நினைவு கூறும், நினைவு கூறும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லும், ஆண்டவரே
நம்முடைய வாழ்க்கையிலே. எஸ், ஆமென் ஆண்டவரே. நாங்களும் இணைத்து மகிமைப்படுத்துகிறோம். நாங்கள் இன்னும் அன்பு கூறுவோம் ஆண்டவரே. நீர் எப்போதும் எங்கள் நினைவாயிருக்கிற ஆண்டவரே. நாங்கள் நடக்கும்பொழுது நீர் நடக்கிறீர், நாங்கள் பேசும்பொழுது நீர் பேசுகிற ஆண்டவரே. எல்லாவற்றிலும் நீர் எப்போதும் எங்களோடு இருக்கிறீர். முழு உள்ளத்தோடு முழு சிந்தனையோடு அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பெலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை
துதிக்கிறோம். இந்த காலையில ஜெபிக்கிறோம். காலையிலே நான் பேசும்போது என்னை மறைத்து என்னை விலைக்கு நீங்கள் பேசும் இந்த விதமான என் சொந்த எண்ணங்களை நான் பேசினார்படி ஆவியோடு உண்மையோடு நான் பேசப்படுவித்தால் இந்த சத்திய வசனத்தை பேசாகவே என்னை பரிசுத்த கொடுக்கும் என் தலை கொடுக்கும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நினைக்கிறேன். ஆமென். காலையிலே நாம் பார்க்க போகிற தலைப்பு என் தேவன் உடைந்தோட பண்ணினார். என் தேவன் உடைந்தோட பண்ணினார். பிரேக் த்ரூ என்று ஆங்கிலத்தில் வாசித்தோம். 1 நாளாகவும் 14ஆம் அதிகாரம் 1 நாளாகவும் 14ஆம் அதிகாரம் 8 முதல் 12 வரை உள்ள வசனங்களை இந்த காலையிலே நாம் தியானிக்கிறோம். இந்த இடத்திலே நாம் பார்க்கிற காரியம், பெலிஸ்தர்கள் தாவீதுக்கு விரோதமாக புறப்பட்டு வருகிறார்கள். இது பெலிஸ்தரோடு கூட தாவீது செய்யும் முதல் யுத்தம் அல்ல. ஏற்கனவே கோலியாத் என்ற பெலிஸ்தரை தோற்கடித்தான். அது முதல் கொண்டு அவர்கள் தாவீதின் மீது மிக கோபமாக இருக்கிறார்கள். கோலியாத் அந்த பெலிஸ்தரிலே ஒரு சிறந்த ஒரு போர் வீரன் மட்டுமல்ல, ஒரு பலசாலி, ஒரு பெரிய ஒரு அரக்கனை போல இருக்கிற ஒரு ஜாம்பவான். அப்படிப்பட்ட இந்த கோலியாத்தை இந்த சிறுவனாக இருக்கிற இந்த தாவீது கொன்றபடினால் இந்த தாவீது மீது அந்த பெலிஸ்தர் சொல்லப்பட்டுள்ள அத்தனை ஜனங்களும் அவன் மேல் கோபமாக இருக்கிறார். அதன் இடையில் நடக்கிற சம்பவத்தை நாம் பார்ப்போம். 1 நாளாகவும் 14ஆம் அதிகாரம் 8 நாம் பார்க்கிறோம். தாவீது சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டதை பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது பெலிஸ்தர் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். அதை தாவீது கேட்டபோது அவனுக்கு விரோதமாய் புறப்பட்டான். பாருங்க, இங்கே சமஸ்த இஸ்ரவேல், பெரிய இஸ்ரவேல் தேசம், அந்த சமஸ்த இஸ்ரவேலுக்கு தாவீதை தேவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். இதுதான் முதல் பாயிண்ட். முதல்ல நாம் எப்படி இருந்தோம், எப்படி வாழ்ந்தோம், எப்படி நம்முடைய ஜீவியம். ஆனால் நாம் இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்ட பிறகு, ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன செய்கிறாராம்? தேவன் நாம் அபிஷேகம் செய்கிறார். ஆவினாலே தேவன் நம்மை அபிஷேகம் செய்கிறார். அப்படி அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு என்ன பார்க்கிறோம்? பிசாசு என்ன செய்கிறான்? நம்மை தேட ஆரம்பிக்கிறான். எப்படி இந்த தாவீதை எதிரிகளாக இருக்கிற பெலிஸ்தர் தேடினார்களோ அதே போல அபிஷேகம் பெற்றுள்ள ஒவ்வொரு மகனை மகளை பிசாசு தேடுகிறான். எப்படியாவது அவரை அபிஷேகத்தை விட்டு வெளியிலே கொண்டு வர வேண்டும், அபிசுவாசத்திலே கொண்டு வர வேண்டும், அவநம்பிக்கை கொடுத்து வெளியில கொண்டு வர வேண்டும். இப்படி பலவிதமான சூழ்ச்சிகளை, ட்ரிக்ஸ்களை செய்யலாம், செய்து கொள்றான். தாவீதை பார்ப்பாங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டதை செய்தாக அவர்கள் கேள்விப்பட்ட போது பெலிஸ்தர் எல்லாரும் தாவீதை தேடும்படி கொண்டு வந்தாங்க. அந்த தாவீதை தேடும்படி வராங்க. பெலிஸ்தர் ஒரு பெரிய ஒரு கூட்டம், பிரதான ஒரு கூட்டம். அந்த பெலிஸ்தரோடு போராடுவது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை. இஸ்ரவேல் தேசமே பெலிஸ்தரோடு போராடி அந்த போர்க்களத்தில் ஜெயிக்க முடியாத ஒரு சூழல் கூட வந்தது. அப்படிப்பட்ட பெலிஸ்தராக இங்கு தாவீதை தேடி கேள்விப்பட்டு தாவீதை தேடியவர்கள் வருகிறார்கள். அபிஷேகம் பண்ணப்பட்டது பிறகு சத்ரு என்ன செய்வான்? நமக்கு விரோதமாக அவனை தேடிதான் வருவான். பல விதமான பலவீனத்தை கொடுப்பான், வியாதிகளை கொண்டு வருவான், குடும்பத்தில் குழப்பங்கள் வரும், பிள்ளைகள் மூலமாக மன விளைச்சல் வரும், சொந்தங்கள் மூலமாக முகாம்கள் இல்லாமல் குழப்பம் வரும். இப்படி பிசாசு செய்வான். நேரடியாக செய்யாமல் பல விதமான ரூபத்தில், வடிவத்தில், ஆட்கள் மூலமாக பிசாசு நமக்கு தொந்தரவு கொடுப்பதை நாம் பார்க்கணும். அப்படி இங்கே சத்ரு என்ன செய்யலாம்? இங்கே பெலிஸ்தர் எல்லோரும் தாவீதை தேடி வந்தார்கள். எதிரி நம்மை தேடி வரும்போது நாம் என்ன செய்வோம்? ஒருவேளை ஓடிக்கொள்வோம், பதுங்கிக் கொள்வோம், இல்லை எங்களாவது கொஞ்ச நாள் மறைந்திருப்போம். ஆனால் இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அங்கே வசனம் சொல்றது, அதை தாவீதை கேட்ட போது அவனுக்கு விரோதமாக புறப்பட்டான். அவருக்கு விரோதமாக தாவீது புறப்பட்டு போனான். வேதம் சொல்வது, பிசாசு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் ஓடி போவான். பிசாசு நம்மை துரத்த வரும்போது, துரத்த முடியாம வரும்போது நாம் ஓடுவோமா? அப்போது நம்முடைய விசுவாசமாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விளைவிடப்பட்டு போவோம். இங்கு என்ன செய்யறாங்க? இங்கு தாவீது என்ன செய்யறாங்க? அந்த பெலிஸ்தருக்கு விரோதமாக புறப்பட்டு போகிறான்.
நாம் பயந்து ஓடக்கூடாது. நம்முடைய விசுவாசத்திலே என்ன செய்யணும், ஆவிக்குரிய காலத்திலே நாம் புறப்பட்டு போகிற மகனாய் மகளாக இருக்கட்டும். நம்முடைய ஜபத்தை நாம் அதிகப்படுத்த வேண்டும், ஜப நேரத்தை அதிகப்படுத்த வேண்டும், தேவனோடு கூட வேதம் வாசிக்கிற நேரத்தை நாம் அதிகப்படுத்தணும், ஆலயத்துக்கு வருகிற நாட்கள் அதிகப்படுத்த வேண்டும். இப்படி நாம் விடுப்போமானால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன செய்யலாம், வல்லமை பெறலாம் வந்து வேதம் சொல்ல காரியங்களை நாம் வாசிக்கிறோம். 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இப்போது பெலிஸ்தரும் புறப்பட்டு வராங்க. பெருந்திரளாக அந்த பெலிஸ்தர் எதிரினாலும் புறப்பட்டு வருகிறது. பெலிஸ்தர் வந்து ரெபாயிம் பள்ளத்தாக்கிலே பரவி இருக்கிறான். கொஞ்சம் எங்கு பார்த்தாலும் அந்த பள்ளத்தாக்கு வேலி. சொன்னாங்க ரெபாயிம் என்று ஆங்கிலத்தில். ரெபாயிம் என்றால் என்ன? ரெபாயிம் என்றால் அது ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம் லேண்ட்ஸ் ஆஃப் த ஜெயண்ட். தமிழ் சொல்லுவோமானால் ராட்சர்கள் தங்குகிற ஒரு வீடு. ராட்சர் சொல்லும்போது உண்மையான ராட்சர்கள் அங்கு வருகிற ஜனங்கள் அவர்கள் சுமாரான உயரம் 7 அடி. 7 அடியிலிருந்து அவர்கள் 10 அடி உயரம் உள்ள ஜனங்களா இருந்தார். இந்த பெலிஸ்தர் எப்படி பண்ணுவோம், சுமாரான உயரம் 7 அடி. 7 அடியிலிருந்து 10 அடி உயரம் உள்ள உயரமான நாட்கள், ஆண்களும் பெண்களும். இப்படி இந்த ஜனங்கள் வராங்க. இந்த இடத்தை கொடுத்து ரெபாயிமை கொடுத்து வேலை சொல்லும் போது அந்த இடம் எப்படிப்பட்ட இடமா, அந்த இடத்துடைய விளக்கு சொல்றாங்க, அது ராட்சசர்கள் தங்குகிற வீடு என்று வாசிக்கிறோம். வந்து தங்கி இருக்கிற ஒரு வீடு. விசுவாசிகளாக இருக்கிற நாம் நினைத்து பார்க்க வேண்டிய காரியங்கள், நம்முடைய வீடு எப்படி இருக்கிறது? நம்முடைய வீடு ஜெப வீடா இருக்கிறதா? நம்முடைய வீடு பாடல் வீடா இருக்கிறதா? நம்முடைய வீடு விசுவாசமான வீடா இருக்கிறதா? நம்முடைய வீடு ஒற்றுமை வீடா இருக்கிறதா? நம்முடைய வீடு ஒரு மதத்தின் வீடா இருக்கிறதா? நம்முடைய வீட்டு அன்பின் வீடா இருக்கிறதா? யோசித்து பார்க்கணும். நம்முடைய வீடு என்ன? அந்த ரெபாயிம் என்று சொல்லப்பட்டுள்ள அந்த இடத்தை பார்க்கும்போது அது ராட்சசர்கள் தங்குகிற ஒரு வீடு வாசிக்கிறோம். எங்கு பார்த்தாலும் பொல்லாத முரட்டாட்டமான அப்படிப்பட்ட ஒரு ஜனங்கள் இருக்கிற ஒரு கூட்டம். அதை குறித்து வேறு வாசிக்கிறோம். இப்படி விசுவாசங்களாக இருக்கிற நாம் நினைச்சுட்டு வரக்கூடிய ஆவிக்குரிய மகனாய் மகளாக இருக்கிற நம்முடைய வீடு சமாதானமாய் வீடா இருக்க வேண்டும், மகிழ்ச்சியா இருக்க வேண்டும், ஒற்றுமையா இருக்க வேண்டும். அநேக ஜனங்கள் பார்த்து சொல்ல வேண்டும். ஒரு விசுவாசின்னு சொல்லுவாங்கன்னா உங்க வீட்டில் வசிக்கிற பக்கத்தில் இருக்கிற ஆட்கள், இல்லை எதிரில் இருக்கிற ஆட்கள், உங்களுடைய அந்த பிளாட்ல மாடியில் வசிக்கிற ஆட்கள், இல்லை வீதியில் வசிக்கிற ஆட்கள் சொல்ல, இந்த வீடு உண்மையிலே இது நல்ல ஒரு ஆவிக்குரிய வீடு, கணவன் மனைவி பிள்ளைகள் இது வீட்டில் போது மாலையில ஜெபிப்பாங்க, காலையில பாடல் சந்திக்க எப்போதெல்லாம் அங்கு கூடியிருக்கிறாளோ குடும்பம் இருக்கிறாங்களோ அவங்க கூடி ஜெபிப்பாங்க, மற்றவர்கள் ஜெபிப்பாங்க. இப்படியாக நம்முடைய வீட்டை குறித்து ஜனங்கள் சாட்சி சொல்வது. இங்க என்ன பார்க்கிறோம், ரெபாயிம் என்று சொல்லப்பட்டுள்ள இந்த இடத்தை பார்க்கும்போது வசனம் சொல்வது அது ராட்சசர்கள் தங்குகிற வீடு என்று வசனத்தில் வாசிக்கிறோம். தாவீதை குறித்து பார்க்கிறோம். தாவீதை குறித்து பார்க்கும்போது தாவீது அவன் வாலிபனாக இருக்கும்போது ஒரு கரடியை கொண்டிருக்கிறார், சிங்கத்தை கொண்டிருக்கிறார். கோலியாத் என்று சொல்லப்பட்டுள்ள ஒரு ராட்சசனை கூட என்ன செய்யலாம், இந்த தாவீது கொண்டிருக்கிறான். நமக்கு அந்த கதையை சரித்திரம்லாம் தெரியும். அந்த தாவீது 5 கூழாங்கற்களை எடுத்துக்கொண்டு கோலியாத்துக்கு விரோதமாய் புறப்பட்டு போறான். புறப்பட்டு போகும்போது அப்போது ஒரு அந்த கால்களினாலே அந்த சுற்றி அடிக்கும் போது அப்போது அந்த கல் அந்த கோலியாத்தை நெற்றியிலே பட்டு அந்த ராட்சசன் அந்த கோலியாத் இறந்து போகிறான். இது நமக்கு தெரியும். பிறகு என்ன போகிறோம், பிறகு ஒரு கல் போனது மீண்டும் 4 கல் அந்த 4 அந்த கூழாங்கற்களை எப்போதும் தட்டையில் வைத்திருக்கிறார். சொன்னா கோலியாத்துக்கு இன்னும் 4 வருகிறாங்க. கோலியாத்தோடு கூட உடன் பிறந்த 4 சகோதரர்கள் காணப்பட்டாங்க. அந்த 4 சகோதரர்களோடு கூட போராட வீழ்ந்த தாவீதுக்கு 40 ஆண்டுகள் தேவைப்படுது. 40 இயர்ஸ், 40 ஆண்டுகள்ல அந்த கோலியாத்துடைய இன்னும் 4 சகோதரரை செய்யணும் கொன்றான் என்று சரித்திரம் சொல்லி வாசிக்கிறோம். ஒரு வெற்றி கிடைத்த உடனே இந்த தாவீது கோலியாத்தை கொன்றான். ஒரு வெற்றி கிடைத்த உடனே அந்த வெற்றியை நாம் மகிழ்ந்திருப்பதை காட்டினோம். விசுவாசிகளாக நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன, இன்னும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு வெற்றி நாம் பெற்றுக்கொண்ட உடனே சற்று என்ன செய்வோம், இன்னும் நம்மை எப்படி இன்னும் பலவீனப்படுத்தலாம், இன்னும் எப்படி நம்முடைய வாழ்க்கையில போராட்டத்தை கொண்டு வரலாம் என்று விசுவாசம் நினைக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில இந்த ஆவிக்குரிய போராட்டங்களை நாம் செய்ய வேண்டுமானால் நாம் கவனமா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லிட்டு வாசிக்கிறது. தாவீதுடைய கதையை பார்க்கும்போது அவன் வாழ்க்கையே ஒரு போராட்டம். அதே போல ரட்சிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையே ஒரு போராட்டம் தான். 20 வயது உள்ள வாலிப ஆண்கள் பெண்களுக்கு அவங்களுக்கு ஒரு விதமான போராட்டம்.
30 வயது உள்ள திருமணமான நபருக்கு அவங்களுக்கு ஒரு போராட்டம், இல்லை கணவன் மனைவி குடும்பம் குழந்தையா இருக்கிற அவங்களுக்குள்ள ஒரு சில குடும்பத்துல சில போராட்டங்கள், வயதா இருக்கிற 60 70 80 வயது உள்ள வயதானவங்களுக்கு அவங்க சரீரத்துல பலவிதமான பலவீன போராட்டம். இப்படி ஒரு வாழ்க்கை பிறந்ததுல இருந்து இந்த உலகத்தை விட்டு நாம் போகிற வரையிலும் நமக்கு ஒரு போராட்டம் உண்டு. அந்த போராட்டத்தை நாம் ஜெயிக்கத்தக்கதாக என்ன செய்யணும்? தாவீதை போல தேவனோடு கூட ஒவ்வொரு நாளும் பயணிக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட ஜெபிக்க வேண்டும், ஜெயம் எடுக்க வேண்டும், வரிசை வேண்டும் என்று வசனத்தை கண்டு நாம் வாசிக்கிறோம். ஆமே. எதிரிகளை கண்டு தாவீதோட வெளிசினான், அவன் ஜெபித்தான். ஆண்டவரே, இந்த பெலிஸ்தர் திரளாக புறப்பட்டு வராங்க, இந்த பெலிஸ்தரோடு கூட நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னாங்க. இந்த தாவீது ஆண்டோடைய வழி நடத்தலை அவன் கேட்டான். அவனுடைய வாழ்க்கையில போராட்டம் வரும்போது, பலவீனம் வரும்போது, சிக்கல் வரும்போது, குழப்பம் வரும்போது, இது செய்யலாமா செய்யக்கூடாதா, போகலாமா போகக்கூடாதா, பணங்களை கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா, இந்த வியாபாரத்தை ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கக்கூடாதா, இல்லை இந்த கோர்ஸுக்கு படிக்கலாமா படிக்கக்கூடாது, இப்படி ஏதாவது ஒரு டயலாமா, அதாவது வலது பக்கம் போகலாமா இடது பக்கம் போகலாமா ஒரு கிராஸ் ரோட்ல நாம் இருக்கும்போது, அப்போது எந்த பக்கம் நான் போக வேண்டும் என்று நமக்கே தெரியாமல் இருக்கும்போது எந்த பக்கம் நான் போக வேண்டும் என்று ஆண்டோடைய வழிநடத்தலை நாம் கேட்போமா? நாம் நினைச்சுவாராம், தேவன் நம்மை வழி நடத்துவார். இங்க பாருங்க, நினைச்சாங்க. இப்போது தாவீது கேட்கிற, ஆண்டவரே நான் எந்த பக்கம் போக வேண்டும்? 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பெலிஸ்தருக்கு தாவீது ஜெபம் பண்றான், தேவனோடு பேசுறான். பேசும்போது என்ன கேட்கிறான்? ஆண்டவரை பார்த்து, பெலிஸ்தருக்கு விரோதமாக போகலாமா? முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, அவர்களை என் கையிலே ஒப்பு கொடுப்பீர்களா? 2 கேள்வி ஆண்டவரை பார்த்தால் என்ன? ஆண்டவரே, பெலிஸ்தருக்கு விரோதமாக நான் போகலாமா? அவங்க ரெபாயிம் சொல்லப்பட்டுள்ள அந்த பள்ளத்தாக்குகளை திரளாய் இருக்கிறாங்க, ராட்சசா இருக்கிறாங்க. இந்த பெலிஸ்தரோடு கூட விரோதமாக நான் போகலாமா? தேவனிடத்தில் விசாரித்தான். என்கொயர் ஆஃப் தி லார்ட். ஆண்டவர் விசாரிக்கிறான். நாம் விசாரிக்க வேண்டும். எப்படி பெற்றோர்கள் பிள்ளை விசாரிக்கிறார்களோ, பிள்ளைகள் பெற்றோரை விசாரிக்கிறார்களோ, எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஒருவரோடு ஒரு விசாரிக்கிறாரோ, அதே போல இந்த தாவீது என்ன செய்யலாம்? விசாரிக்கிற ஆண்டவர் இந்த பெலிஸ்தருக்கு விரோதமாக நான் போகலாமா? முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, நான் போவது மட்டுமல்ல, அவர்களை என் கைக்கு ஒப்பு கொடுப்பீர்கள் என்று ஆண்டவரை கேட்கிறான். ஒரு காரியத்தை நாம் ஆரம்பிக்கும் போது, ஆண்டவரே நான் ஆரம்பிக்கிற காரியத்தை நீங்கள் வெற்றியாய் முடித்து தரப்போகிறீங்களா? ஆண்டவரே முழுமையாய் தரப்போறீங்களா? இல்ல ஆண்டவரே பரிபூர்ணமாய் தரப்போகிறா என்று தேவனிடத்தில் நாம் கேட்போம். ஆனால் உன் கேள்விக்கான பதிலை கற்றுக் கொடுப்பான். அநேக செய்கிறோம், ஏதோ சோமம் ஜபித்து ஆமென் என்று சொல்லிவிட்டு நாம் நம்முடைய ஜபத்தை முடித்து விட்டு போகிறோம். அதுவல்ல ஜபம். ஜபம் என்பது டூ வே, ரெண்டு வழி பயணம். ஒரு முறை நாம் ஜபம் பண்றோம், நம்முடைய ஜபத்துக்கான பதிலை நாம் எதிர்பார்க்கிற பிள்ளையாக இருப்போமானால் அப்போது தேவன் நம்மோடு கூட அங்க பேசுவார். இப்போது தாவீது தேவனிடத்தில் விசாரிக்கிறான். அந்த திரளாயிருக்கிற அந்த எதிரிகளோடு கூட நான் யுத்தம் செய்ய புறப்பட்டு போகலாமா என்று விசாரிக்கும் போது, அப்போது ஆண்டவர் சொல்றாரு, வாசிக்கிறோம் என்று தாவீது தேவனை நோக்கி கேட்டபோது, அப்போது கர்த்தர் போ, அவர்களை ஒரு கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார். என்ன சொல்றார் ஆண்டவர் தாவீதுக்கு? கர்த்தர் தாவீதுக்கு தேவனை நோக்கி கேட்டபோது கர்த்தர் சொல்றார், போ, அவர்களை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன். முதல் கேள்வி என்ன கேட்டா, நான் போகலாம். ஆண்டவர் சொல்றார், போ, கோ என்று சொல்றார், நீ போகலாம். இரண்டாவது கேள்வி என்ன? அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீர்களா? இரண்டாவது கேள்வி காண்பது என்ன? அவர்களை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். நாம் ஒன்றை நாம் தேவனிடத்தில் கேட்கும் போது, விசுவாசத்தோடு கேட்கும் போது, நம்பிக்கையோடு நாம் கேட்கும் போது, உறுதியோடு நாம் கேட்கும் போது, நாம் கேள்விக்கான பதிலை கர்த்தர் கொடுக்க நல்லவராக இருக்கிறார். அநேகர் வாழ்க்கையில ஏன் நாம் தோல்வி அடைகிறோம்? தோல்வி அடைவதற்கு காரணம் என்ன? தோல்வி அடைவதற்கு முதல் காரணம் என்ன? நாம் விசாரிக்காமல் நாம் போகிறோம். ஆண்டவரை கேட்கிற ஆண்டவர், நான் போகிற காரியம், இந்த காரியத்துல என்னுடைய திறமை அங்கு வேலை செய்யாது, என்னுடைய பலம் அங்கு கிரியை செய்யாது, அனுபவம் ஆண்டவரே ஒத்து வராது, என் பலத்திலே இந்த யுத்தத்தை நான் ஜெயிக்க முடியாது. ஆனாலும் கூட பலசாலி ஆண்டவரே, அவன் பலசாலி, அவனை ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அவனுக்கு காணப்படுகிறான். அவன் ராணுவ திரளாக
அவர்களை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்று அங்கே தாவீதுக்கு தேவன் சொன்னதை வாசிக்கிறோம். ஒருவேளை தாவீது யோசித்திருக்கலாம், ஆண்டவரே அந்த திரளாய் இருக்கிறாங்க, திரளான ஜனங்களா இருக்கிறாங்க, இந்த எதிரிகளை எப்படி நான் ஜெயிக்க போகிறேன் என்று தாவீது நம்ம யோசித்திருப்பான், நாம் யோசித்திருப்போம் ஒருவேளை. ஆனால் கூட தேவன் சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டு என்ன செய்தான், எங்கு தாவீது அவன் புறப்பட்டு போனான் என்று வேதம் சொல்ல வாசிக்கிறோம். சங்கீதத்தில் தாவீது என்று குறித்து பாடியிருக்கிறார். சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்கிறது? கர்த்தாவே, என் சத்துருக்கள் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியை நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செம்மைப்படுத்தும். ஆண்டவரே, சத்துரு இருக்கிறான், சத்துரு இருந்து கொண்டு தான் இருக்கிறான். எனக்கு விரோதமாக உனக்கு விரோதமாக சத்துரு இருந்து கொண்டு தான் இருப்பான். ஆனால் கூட தாவீது சொல்ல காரணம் என்ன? என்னை உடைய நீதியில நடத்தும் ஆண்டவரே, ஆண்டவரே உடைய உண்மையிலே நடத்தும், உங்களுடைய வெளிச்சத்திலே நடத்தும் என்று தாவீது கேட்கிறான். எனக்கு முன்பாக உங்களுடைய வழியை செவ்வை கொடுக்கும் ஆண்டவரே. நான் போகிற அந்த பாதை கடினமான ஒரு பாதை ஆண்டவரே, நான் போகிற இந்த யுத்தம் கஷ்டமான யுத்தம், ஆனால் கூட என் பாதை நீங்கள் கடினப்படுத்த வேண்டும் என்றால் என்னுடைய பாதையானவரை நீங்கள் வழிநடத்த வேண்டும் என்று அங்கு தாவீது கேட்கும் போது, அப்போது தாவீதுடைய பாதை தேவன் வழிநடத்தினார் என்று நமக்கு வேதம் சொல்ற காரியங்களை நாம் வாசிக்கிறோம். இங்கு இதுல முதல்ல நாம் பார்க்க வேண்டிய காரியம் என்ன? இதுல முக்கியமாய் நாம் பார்க்க வேண்டிய காரியம், இப்போது எதிரிகள் ரெபாயீம் என்று சொல்லப்பட்ட ஒரு பள்ளத்தாக்கு, ஒரு வேலி, அங்கு என்ன செய்யறாங்க? கூடாரம் போட்டு காத்து கொண்டிருக்கிறாங்க. எதிரிகள் தாவீதுடைய இடத்துக்கு தேடி அங்கு புறப்பட ஆயத்தமா இருக்கிறாங்க. ஆனால் இங்க பார்க்கிறோம், எதிரிகளிடத்திலே சந்திக்க தாவீது புறப்பட்டு போவார். இதுதான் முக்கியமான காரியம். எதிரிகள் பலசாலி, எதிரி திறமசாலி, எதிரி பெருங்குட்டமா இருக்கிறார். ஆனால் அப்பேற்பட்ட பலசாலியை திறமசாலியை தாவீது அவனிடத்திலே அந்த இடத்துக்கு போகிறான், எதிரி இடத்துக்கு போகிறான், அவனோடு கூட யுத்தம் செய்ய புறப்பட்டு போகிறான். தேவன் நம்மை எதிரி இடத்துக்கு போக அனுமதித்தால் அங்கும் தேவன் வெற்றி பெறுவார். மீண்டும் நான் சொல்ல கேளுங்க, தேவன் நம்மை எதிரியின் இடத்துக்கு போக அனுமதித்தால் அங்கு கூட வெற்றி பெறுவார். நாம் இருக்கிற இடத்துல வெற்றி மட்டுமல்ல, ஆண்டவர் நம்மை எதிரியின் இடத்திலே நம்மை அனுப்புவாரானால் அந்த எதிரியின் இடத்திலே எப்படி செய்வாரா? கர்த்தர் நமக்கு வெற்றி தருவார். பலவிதமான யுத்தங்களை நாம் சந்திக்கிறோம், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு யுத்தங்களை சந்திக்கிறோம். இந்த உலகத்துல ஒரு வேலை ஸ்தலத்துல ஒரு வார்ஃபேர், ஒரு யுத்தம் இருக்கிறது. அதிகாரியோடு வேலை செய்கிற ஆட்களோடு கூட நீங்க செய்வது அவங்களுக்கு பிடிக்காது, பிடிக்காம போகுது, கஷ்டமா இருக்கிறாங்க, கடினமா பேசுறாங்க, கஷ்டமா பேசுறாங்க. வேலை ஸ்தலத்திலே சில யுத்தங்களை சந்திக்கிறோம், வியாபாரத்துல யுத்தங்களை சந்திக்கிறோம். வியாபாரத்தில் போட்டி இருக்கிறது, பிரச்சனை இருக்குது, பொறாமை இருக்கிறது, உங்களுக்கு தீமை செய்யறாங்க. வியாபாரத்துல யுத்தம் இருக்கிறது, பொருளாதாரத்துல கொடுத்திருக்கிறோம், கொடுத்த பணங்கள் இன்னும் நம்ம கையில வராம இருக்குது, அங்க செய்கிறோம். பொருளாதாரத்துல யுத்தத்தை நாம் பார்க்கிறோம். சரீரத்துல யுத்தம் இருக்கிறது, ஒரு நாள் நல்லா இருக்கிறோம், அடுத்த மானசிக்காடுறோம், மீண்டுமாக இந்த சரீரமானது செய்கிறது நாம் நினைத்த வண்ணமாக ஆரோக்கியமா இல்லாதபடி ஒவ்வொரு நாளும் சில விதமான வலிமையை சந்திக்கிறோம். சரீரத்துல இந்த யுத்தம் இருக்கிறது. இப்படியான இந்த வாழ்க்கையே ஒரு பெரிய ஒரு போராட்டம். முதல்ல தேவனிடத்துல நாம் கேட்க வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவரே, நான் என் சொந்த பலத்தை நான் போகாதபடி தாவீது எப்படி ஆண்டவரே அவன் யுத்தத்துக்கு தேவ பலத்திலே போனானோ, தாவீது கோலியாத்துக்கு விரோதமாய் புறப்பட்டு போகும்போது அவனுக்கு சுமார் ஒரு 15-16 வயதா இருக்கும், ஒரு வாலிபன். தேவ பலத்திலே புறப்பட்டு போனான். ஒரு பெரிய ஒரு தாவீது 15-16 வயதுல ஒரு பெரிய ஒரு பாடி பில்டர் அல்ல, ஒரு மஸ்குலர் மேன் அல்ல, ஒரு சிறிய ஒரு வாலிபன். அந்த சிறிய வாலிபன் அந்த கோலியாத் பெரிய ஒரு அரக்கரை போல் இருக்கிற ஒரு 10 அடி உயரம் இருக்கிற அந்த அரக்கரை சந்திக்க அவன் புறப்பட்டு போகும்போது எப்படி புறப்பட்டு போனான்? அவன் தேவனிடத்திலே புறப்பட்டு போனான்ட்டு வேதம் நமக்கு சொல்ற காரியங்களை வாசிக்கிறோம். அதனால் நம்முடைய வாழ்க்கையில பலசாலி எவ்வளவு பலமாய் காணப்பட்டாலும், பலசாலி எவ்வளவு திறமசாலியாக காணப்பட்டாலும், நாம் தேவனுடைய பலத்திலே புறப்பட்டு போகிற மகனாய் மகளாய் விருப்பமானால் நிச்சயம் செய்வாங்க நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வெற்றி நாம் காணலாம். சங்கீதத்திலே தாவீது சொல்றார், சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனத்தை வாசிக்கிறது நீங்கள் அதை கேளுங்க. சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள், நாங்களோ எங்க தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விட
விழுந்தார்கள். நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. தாவீது என்ன பண்றாரு பார்க்கும்போது, அவங்க ரதங்களை நம்பி வந்தாங்க, குதிரைகளை நம்பி வந்தாங்க. ஏற்கனவே ஜெயித்த அந்த யுத்தத்துடைய காரியங்களை நினைத்து மேன்மை பாராட்டி வந்தாங்க. நான் அப்படி அல்ல, கர்த்தருடைய நாமத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். நான் பலவீனம் தான், என்னுடைய சரீரம் பலவீனமா இருக்கிறது. என்னோடு கூட போர் செய்கிற வருகிற ஆட்கள் பலவீனமான ஆட்கள், போர் திறமை இல்லாதவங்க. இப்படி பலவீனமான ஆட்களோடு கூட பலசாலி சந்திக்க போகிற நான் எப்படி இருக்கிறேன்? கர்த்தருடைய நாமத்தை குறித்து நான் மேன்மை பாராட்ட சொல்றேன். அது மட்டுமல்ல, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று விசுவாசத்தோடு அந்த சங்கீதத்திலே வாசிக்கிறோம். இப்படி வாசிக்கிறோம். இப்படியாக இந்த தாவீது எங்கு போகிறார்? எங்கு புறப்பட்டு போகிறார்? ரெப்பாயிம் சொல்லப்பட்டுள்ள அந்த பள்ளத்தாக்கு ராட்சசர்கள் தங்குகிற அந்த ஸ்தலம், அந்த வீடு இருக்கிற இடத்துல தாவீது புறப்பட்டு போகிறான். 14ஆம் வசனம் 1 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். இப்போது வசனம் சொல்கிறது, அவர்கள் பாகால் பிரசிமுக்கு வந்தபோது தாவீது அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல தேவனின் கையில் என் சத்துருவை உடைந்தோட பண்ணினார் என்றால், அது நிமித்தம் அந்த ஸ்தலத்துக்கு பாகால் பிரசீம் என்று பெயரிடப்பட்டது. பாருங்க, இப்போது எதிரி நினைக்காத நேரம், எதிரி நினைக்க கூடாத ஒரு நேரத்தில் அங்கு தாவீது புறப்பட்டு எங்க வருகிறான்? அங்கு பாகால் பிரசீம், ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம் பால் பிரசீம். பால் பிரசீம் என்றால் என்ன? ஆங்கில வாசிக்கும் பிரேக் த்ரூ. பிரேக் த்ரூ என்றால் உடைந்தோட பண்ணினார், உடைக்க முடியாதது, அசைக்க முடியாதது. அப்படிப்பட்டதை என்ன செய்தார்? தேவன் உடைந்தோட பண்ணினார். அந்த பெலிஸ்தருடைய ராணுவத்தை அசைக்க முடியாது, பெலிஸ்தருடைய ராணுவத்தை உடைக்க முடியாது. ஆனால் வசனம் சொல்வது என்ன சொல்றாங்க? தாவீது அங்கே அவர்களை முறியடித்தான் மட்டுமல்ல, தண்ணீர் உடைந்தோடுவது போல தேவனின் கையில் என் சத்துருக்களை உடைந்தோடு. இப்படி ஒரு இடத்துல தண்ணீர் ஊற்றும் போது அந்த தண்ணீர் எங்கு ஓடுவது என்று தெரியாமல் பல விதமான ஜன்னல் பின்னதாக அந்த தண்ணீர் விரிந்து ஓடுகிறதோ, அதே போல இங்கு தாவீது எதிரிக்கு விரோதமாய் புறப்பட்டு வரும்போது என்ன செய்தாங்க? அந்த எதிரிகள் என்ன செய்தாங்க? சிதறி ஓடினார்கள். ஒரு வழியாய் வந்தார்கள், 7 வழியாக சிதறி ஓடினார்கள் என்று வசனம் சொல்ல வாசிக்கிறோம். தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல எதிரி சிதைந்து ஓடினான். உனக்கு விரோதமாக, உங்களுக்கு விரோதமாக எதிரிகள் பாலை கருங்கினால் கூட, டென்ட் போட்டிருந்தால் கூட, கேம்ப் செய்தால் கூட, உமக்கு விரோதமாக சூழ்ச்சியான, தந்திரமான, தீமையான, தீட்டான, பலவீனமான, விஷமான வார்த்தைகளை ஜனங்கள் எதிரிகள் பேசினால் கூட என்ன செய்வாங்க? தேவன் அவர்களை சிதறோட பண்ண செய்வார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். எப்படி தாவீது தேவனை நம்பி புறப்பட்டு போனாரோ, அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் தேவனை நம்பி புறப்பட்டு போகும்போது எப்படி தண்ணீரை உடைத்து தண்ணீர் அங்கே சிதறி ஓடினது போல எதிரிகள் ஓடினார்களோ, அதே போல உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாக வருகிற எதிரிகளை செய்வாரோ தேவன் ஓட பண்ணுவார். கடைசி ஒரு வசனத்தை வாசித்து நாம் இங்கு முடிக்கலாம். என்ன செய்யலாம்? இந்த 11ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அங்கு தேவன் உடைந்தோட பண்ணினார். அதி நிமித்தமாக அந்த இடத்துக்கு என்ன செய்தாங்க? அங்கு பாகால் பிரசீமை வைத்தாங்க. அது மட்டுமல்ல, இப்போது வசனம் சொல்கிறது 12ஆம் வசனம், அங்கே அவர்கள் தங்கள் தெய்வங்களை விட்டு ஓடி போனார்கள், தாவீது கற்பித்தபடி அருகில் அக்கினியினாலே சுட்டரிக்கப்பட்டது. பாருங்க, குதிரைகளோடு வந்தாங்க, ரதங்களோடு வந்தாங்க, தங்கள் தெய்வங்களோடு வந்தாங்க. இந்த தெய்வங்கள் காப்பாற்றும் என்று அந்த தெய்வங்களோடு வந்திருந்தாங்க. ஆனால் இங்கு வசனம் வாசிக்கிறோம், அந்த தெய்வங்கள் கூட அவர்களை காப்பாற்றவில்லை. இந்த உலகத்தில் எத்தனையோ விதமான தெய்வங்கள் காணப்பட்டாங்க. அந்த தெய்வங்களை நான் நம்பினால் கூட ஒரு நாள் அந்த தெய்வங்கள் உங்களை காப்பாற்றாது. இந்த உலகத்தில் நம்மை காப்பாற்றக்கூடியவர் யார்? இந்த உலகத்திலே மனுக்குலத்துக்காக வந்த இயேசு. அவர்தான் இந்த உலகத்தில் வந்தார்.
மனுக்குலத்தில் முழுவதற்காக வந்தார். முழுவதத்தின் பாவத்தை சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் மட்டும் காயப்பட்டார், கன்னத்தில் அறையப்பட்டார், முள்முடி சூட்டப்பட்டார், சிலுவையில் அறையப்பட்டார், மரித்தார், மூன்றாம் நாளில் உயிரிழந்தார், 500 பேருக்கு அதிகமாக காட்சி தந்தார். அவரை நம்பி நாம் இருக்கும்போது, அவரோடு கூட நாம் வாழும்போது நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் வெற்றி தருவார். இங்க என்ன பார்த்தோம்? பெலிஸ்தர்கள் தங்கள் பலத்தை மட்டுமல்ல, தங்கள் ராணுவத்தை மட்டுமல்ல, தங்கள் வழிபடுகிற தெய்வங்களோடு வந்தாங்க. வசனம் சொல்றது, தாவீது கற்பித்தபடியே அவர்களே அக்கினியினாலே சுட்டெரிக்கப்பட்டது என்று வாசிக்கிறார். இதை கேட்கிற நீங்கள் இயேசுவை நம்புங்க, இயேசு விசுவாசிங்க. இவர் தான் எப்போதும் உன்னோடு கூட இருக்கிறவர். கஷ்டம் வரும்போது, பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது, வேலையிடம் வரும்போது, எதிரி வரும்போது, சத்ரு வரும்போது உன்னை விட்டு அவர் ஓட மாட்டார். வசனம், நான் உன்னை விட்டு விடுவதும் இல்லை, உன்னை நான் கை விடுவதும் இல்லை, உன்னோடு கூட இந்த உலகத்தின் முடிவு கொடுத்து நான் உன்னோடு கூட கட்ட சொல்றார். அதனால் இந்த வசனத்தை நீ கேட்கிற நீங்கள் இந்த சரித்திரப்படியாக என்ன நாம் பார்க்கிறோம்? என் தேவன் உடைந்தோட பண்ணினான். உடைக்க முடியாத ஒரு எதிரி, அசைக்க முடியாத ஒரு எதிரியை தேவன் உடைத்து கண்ணீர் பிரிந்து ஓடுவது போல எதிரிகள் ஓடினார்கள். தேவன் தாவீதுக்கு வெற்றி தந்தார். தாவீதுக்கு வெற்றி கொடுத்த தேவன் உங்களுக்கு வெற்றி கொடுக்க அவன் நல்லவராக இருப்பான். ஆமென். நல்ல ஆண்டவரே, நாங்கள் சோதிக்கிறோம், இந்த வேலையை ஜெபிக்கிறோம். கேட்ட ஒவ்வொரு மகனுக்கு மகளுக்கு கிருபைக்காகவும் நன்மை செய்யும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே. ஆமென். டேக் கேர். God bless you.